தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய யாழ் வலய தலைவராக இருக்கின்றேன். எங்களுடைய சங்கத்திலே புதிய அங்கத்தவர்கள் அதிகமாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று யாழ் வலயத்திலே எங்களுடைய அங்கத்தவர்களுடைய பட்டியலை வலய பணிப்பாளரிடம் சமர்ப்பித்தோம். அந்த இடமாற்றம் சம்பந்தமான பல விடயங்களை, வெளி மாவட்டத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட ஆசிரியர் சம்பந்தமான விடயங்களையும் வலய பணிப்பாளருக்கு தெரியப்படுத்தி இருந்தோம். அதை கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தோம். இன்று எங்களுடைய சங்கத்தினுடைய அங்கத்தவர் ஒருவர் பாதிக்கப்பட்டவர். அந்த பாதிக்கப்பட்ட எங்களுடைய சங்கத்தினுடைய அங்கத்தவர் ராயகுலன் அவர்களுடைய அவருக்கு ஏற்பட்ட அநீதிகள் தொடர்பாக அவர் தன்னுடைய செயற்பாடுகளை தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக நீதி கோரி சில விடயங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். அது தொடர்பாக அவர் அதனை வெளிக்கொணர்வார் என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ராசேந்திரன் ராசவரன். என்னுடைய ஆசிரியர் சேவை காலத்திலே அனுபவிக்கப்பட்ட இன்னல்கள் தொடர்பாக பலரிடத்திலும் முறையிட்ட பொழுதும் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதிலே தாமதங்கள் ஏற்பட்டு வருகின்ற இவ்வேளையிலே என்னுடைய பிரச்சனைகள் தொடர்பாக முன்வைப்பதற்கு சகல விதங்களிலும் உதவிகளை வழங்குவதற்காக முன்வந்த இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளர் விகல்நேசன் சார் அவர்களுக்கும், வடமாகாண இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளர் விஜயகரன் சார் அவர்களுக்கும், யாழ் வலய தலைவர் ஸ்ரீதரன் சார் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை கூறிக்கொண்டு, எனக்கு கிடைக்கப்பட்ட அநீதிகள் என்ற வகையிலே இங்கே நாம் முன்வைக்க வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், நான் கிளிநொச்சி இந்து கல்லூரியில் 2017 ஆண்டு 9ஆம் மாதம் 15ஆம் தேதி கடமையை பொறுப்பேற்ற நாளில் இருந்து 2022ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 20ஆம் தேதி அதிபரினால் திட்டமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து வெளியேற்றப்படும் வரை அந்த பாடசாலையினுடைய தமிழ் பாட ஆசிரியராக கடமையாற்றி இருந்தேன். அந்த பாடசாலையில் கடமையாற்றி கொண்டிருந்த காலப்பகுதியிலே முக்கோண இடமாற்றத்தின் அடிப்படையிலே கிளிநொச்சி இந்து கல்லூரியின் அதிபர் திருவியாற்றிற்கு இடமாறி சென்றிருந்தார். திருவியாற்று அதிபர் பாரதி வித்தியாலயத்துக்கு சென்றிருந்தார். பாரதி வித்தியாலயத்திலே கடமையாற்றி கொண்டிருந்த குறித்த பெண் அதிபர் கிளிநொச்சி இந்து கல்லூரியினுடைய அதிபராக கடமையேற்றிருந்தார். அவர் கடமை பொறுப்பேற்ற நாட்களில் இருந்து அவர்களுடைய நடவடிக்கைகள் எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாதவையாக சிறுவர் துஷ்பிரயோக செயற்பாடுகளாகவும் அதிகார துஷ்பிரயோக செயற்பாடுகளாகவும் தொடர்ந்து இடம்பெற்று வந்தன. அந்த வகையிலே அவரை இடமாற்றம் செய்யும் வகையிலே கடிதங்களை ஆசிரியர்கள் மற்றும் பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் ஆகியோர் கடிதம் மூலமாக எழுதி வலய கல்வி பணிவினை மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு, மாகாணம் போன்றவற்றிற்கு அனுப்பி வைத்திருந்ததாக கூறி 8ஆம் தேதி 11ஆம் மாதம் 2022ஆம் ஆண்டு கிளிநொச்சி தெற்கு வலயத்தில் இருந்து ஒரு விசாரணைக்கான குழு வந்திருந்தது. அந்த குழு ஆசிரியர்களை விசாரணை செய்கின்ற பொழுது என்னையும் தனிப்பட அழைத்து விசாரணையினை மேற்கொண்டிருந்தது. அவ்வேளையிலே குறித்த குழுவினுடைய தலைவர், நீங்கள் அதிபருடன் கதைப்பதில்லை என்று அதிபர் குறை கூறுகின்றார், அதற்கான காரணம் இருக்கிறதா என்று கூறி வினவி இருந்தார். அப்போது நாம் ஆம் என்று சொல்லியிருந்தேன். அதற்கான காரணத்தை அவர் கேட்ட பொழுது, நான் அதிபரினால் தொடர்ச்சியான பாலியல் துஷ்பிரயோக நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகின்றார் என்று கூறி மேலதிகமாக சொல்ல முடியாத விடயங்கள், அத்தனை விடயங்களை நான் எழுத்து மூலமாக அவரிடம் கையளித்திருந்தேன். அதை கையளித்த அன்றைய நாளே எனக்கு அதிபரினால் தொடர்ச்சியான அடிப்படை மனித உரிமை முதல் செயற்பாடுகள் இடம்பெற ஆரம்பித்தன. 8ஆம் தேதி அன்றைய தினமே 11ஆம் மாதம் 2022ஆம் ஆண்டு 33 பாடவேளைகளுடன் வகுப்பாசிரியராக இருந்த எனக்கு வகுப்பாசிரியர் பதவியும் 33 பாடவேளைகளை 10 பாடவேளைகளாகவும் குறைக்கப்பட்டிருந்தன. அந்த 10 பாடவேளைகள் குறைக்கப்பட்டதற்கான காரணத்தை கூறுமாறு நான் அதிபரிடம் எழுத்து மூலமாக கோரியிருந்தேன். அதற்கு பதில் வழங்கவில்லை. அதனால் நான் வலய கல்வி பணிவினையிலே முறைப்பாடு செய்திருந்தேன். அங்கும் பலன் கிடைக்கவில்லை. மாகாண கல்வி பணிவினையிலே நேரடியாக அதாவது மாகாண கல்வி பணிப்பாளரிடம் நான் நேரடியாக சென்று கையளித்திருந்தேன். அவரும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. ஆகவே இது தொடர்பாக நான் மேன்முறையீடு, கல்வி அமைச்சு, மனித உரிமைகள் ஆணைக்குழு போன்றவற்றில் நான் செய்திருந்தேன். மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே விசாரணை நடந்த பொழுது 2023ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 2ஆம் தேதி விசாரணை நடைபெற்ற பொழுது அங்கே அதிபரால் கூறப்பட்ட விடயம், சிறுவர் இல்லத்தினரினால் வழங்கப்பட்ட கடிதத்திற்கு அமைவாக தாம் என்னுடைய பாடவேளையை குறைப்பு செய்ததாக கூறியிருந்தார்.
குறித்த சிறுவர் இல்லத்தினரால் வழங்கப்பட்ட கடிதமானது 21ஆம் தேதி 11ஆம் மாதம் 2022ஆம் ஆண்டு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அதிபர் அவர்களினால் எனக்கு 8ஆம் தேதி 11ஆம் மாதம் 2022ஆம் ஆண்டு பாடவேளை குறைப்பு செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து பாடவேளை குறைப்பு செய்யப்பட்டதனால் நான் ஆசிரியர் ஓய்வு அறையிலே தங்கியிருக்கின்ற நிலைமை ஏற்பட்டது. கிழமையில் எனக்கு வாரத்துக்கு 10 பாடவேளைகள் மாத்திரம் இருந்ததால் நான் ஏனைய பாடவேளைகள் 30 பாடவேளைகளும் ஆசிரியர் ஓய்வு அறையில் தனித்திருக்கும் நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து வந்த நாட்களில் 8ஆம் தேதி 12ஆம் மாதம் காலை நான் பாடசாலைக்கு சென்று கையொப்பம் 7/28 என 8ஆவதாக கையொப்பம் வைத்திருந்தேன். அதற்கான கையொப்ப பதிவேட்டிலே தொடர் இலக்கம் இடுகின்ற பொழுது அதிபர் அந்த என்னுடைய கையொப்ப பதிவேட்டிலே 8ஆவது என்பதற்கு பதிலாக சிறு கோடு ஒன்றை கீறிவிட்டு 9ஆவதாக கையொப்பம் வைத்திருந்த ஆசிரியர் என்னுடைய கையொப்பத்துக்கு நேரே 8 என எழுதியிருந்தார். அதைத் தொடர்ந்து அன்றைய தினம் 2ஆம் தவணை பரீட்சை ஆரம்பமாகியிருந்தது. அதற்கான எந்த விதமான பரீட்சை கடமைகளும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை. தொடர்ந்து நான் ஆசிரியர் ஓய்வுகளிலேயே தங்கியிருக்கின்ற நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து வந்த நாட்களிலே 14ஆம் தேதி 12ஆம் மாதம் 2022ஆம் ஆண்டு ஆசிரியர் நலன்புரி சங்க கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆசிரியர் நலன்புரி கூட்ட சங்கத்திலே அதிபர் அவர்கள் என்னை எவ்வளவுக்கு தரக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளவுக்கு என்னை மிகவும் கீழ்த்தரமாக பேசியிருந்தார். அவர் என்னையும் எனது செயற்பாடுகளையும் மிகவும் தரக்குறைவாக பேசிக் கொண்டிருந்த வேளையிலே அதிபரினால் அழைக்கப்பட்டதாக கூறி 2 பெண் அங்கத்தவர்கள் உட்பட 8 ஆண்கள் வரையாக ஆசிரியர் நலன்புரி சங்க கூட்டத்திலே வெளியாட்கள் உள்ளே பிரவேசித்து எனக்கு உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி என்னை பாடசாலையிலிருந்து விரைவாக வெளியேறிவிட வேண்டும், வந்தால் வீண் பிரச்சனைகள் வரும் என்று கூறியிருந்தார். அந்த வேளையிலே அவர்களை நோக்கி அதிபர், இன்றே ராசகுரனை போய் சொல்லுங்கள், இந்த பாடசாலையிலே இனிமேல் வரக்கூடாது, இன்றே நீங்கள் இவனை வெளியேற்றுங்கள் என்று சொல்லி கூறியிருந்தார். அவ்வேளையிலே ஆசிரியர் நலன்புரி சங்கத்தினுடைய தலைவர் உடனே எழுந்து சென்று, ராசகுரன் வேறு பாடசாலைக்கு செல்வது நல்லது, நீங்க தொடர்ந்து வந்தால் கணக்க விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று கூறி எனக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருந்தார்கள். இவ்வளவு கூறிய விடயங்களும் என்னிடம் குரல் பதிவாக உள்ளன. தேவைப்படும் பட்சத்தில் என்னால் அவற்றை சமர்ப்பிக்க முடியும். ஆகவே எனக்கு உயிர் அச்சுறுத்தல் பழைய மாணவர்கள், அதிபர் மற்றும் ஆசிரியர் நலன்புரி சங்கத்தினரால் ஏற்படுத்தப்பட்டதன் காரணமாக நான் அது தொடர்பாக கிளிநொச்சி காவல் நிலையத்தில் 15ஆம் தேதி முறைப்பாடு செய்யப்பட்டது. கிளிநொச்சி வலயத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதற்கான விசாரணை 19ஆம் தேதி நடைபெற்றது. 19ஆம் தேதி நடைபெற்ற பொழுது குறித்த விடயம் தொடர்பாக அதிபருக்கு சார்பாக செயல்பட்ட கிளிநொச்சி போலீசார் அந்த விசாரணையினை ஒருமுகமாக பார்த்து என்னை அதிபருடன் ஒற்றுமையாக பாடசாலைக்கு செல்லுமாறு அனுப்பி வைத்தார். அதனை நம்பிய நான் 5:30 மணியளவில் முடிந்த விசாரணையுடன் வீட்டுக்கு சென்று மறுநாள் 20ஆம் தேதி 7:25 மணியளவில் பாடசாலைக்கு வருகை தந்த பொழுது அங்கே முதல் நாள் ஆசிரியர் நலன்புரி சங்க கூட்டத்தில் நின்ற அத்தனை என்ன உயிரச்சுறுத்தல் வழங்கியிருந்த அத்தனை நபர்களும் புதிதாக ஒருவரும் அங்கே நின்றிருந்தனர். அவர்களின் பின்னால் அதிபர் நின்றிருந்தார். நான் போய் ஈரொலியிலே இறங்கிய வேளையிலே, ராசூரனை இன்றைய பாடசாலையில் இருந்து வெளியேற்றுங்கள், ராசூரன் வரக்கூடாது, வந்தால் நான் பாடசாலைக்கு வர மாட்டேன் என்று சொல்லி அதிபர் அவர்களை ஏவிவிட்டார். அப்போது குறித்த நபர் எனக்கு அடிப்பதற்காக பாய்ந்து வந்த வேளையில் நீங்கள் யார், நான் எதற்காக பாடசாலைக்குள் நுழையக்கூடாது என்று கேட்ட வேளையிலே குறித்த நபரை அங்கால் நிற்கின்ற விதமாக பார்த்துவிட்டு அதிபர் அவர்கள் வந்து என்னுடைய தோளிலே தட்டி, நீ இன்றைய பாடசாலையை விட்டு போய்விட வேண்டும், அவங்களுடன் கதைக்க கூடாது, கதைத்தால் அவங்களுடைய அடித்தே கொண்டு விடுவார்கள், மரியாதையாக நீ பாடசாலையிலிருந்து சென்று விட வேண்டும் என்று சொல்லி எனக்கு அச்சுறுத்தல் வழங்கியிருந்தார். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக நான் கிளிநொச்சி வலய கல்வி படிப்பாளரிடமும் கிளிநொச்சி காவல்துறையிலும் அன்றைய தினமே போய் முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தேன். அதாவது அதிபரினாலும் பழைய மாணவர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் ஆகியோரினால் எனக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது, அரசு கடமையை செய்ய விடாது இடையூறு விளைவிக்கப்பட்டது, ஆர்ப்பாட்டம் செய்து எனக்கு அவமானத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள், என்னை தள்ளி பின்னாலே கொண்டு சென்று எனக்கு அவமானத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள் போன்ற விடயங்களை சுட்டிக்காட்டி கிளிநொச்சி காவல் பணிமனையிலே என்னாலே முறைப்பாடு செய்யப்பட்டது. அந்த விசாரணையானது தொடர்ச்சியாக விசாரணை செய்யாமல் இருந்த காரணத்தினால் நான் தொடர்ச்சியாக அந்த கிளிநொச்சி போலீஸ் நிலையத்துக்கு சென்று அவர்களை முறைப்பாட்டினை விசாரணை செய்யுமாறு கோரியதன் அடிப்படையில் 18 மாதங்கள் கழிந்த நிலையில் 26ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அது கரைச்சி பிரதேச செயலகத்தில் அமைந்துள்ள மத்தியஸ்த சபைக்கு OIC-யினால்
அனுப்பி வைக்கப்பட்டது. 7/7/2024 மத்தியஸ்தர் சபைக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் எந்த விதமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே நான் மத்தியஸ்தர் சபையிலே தொடர்ந்து அவர்களிடம் அழைப்பை ஏற்படுத்தி நானும் தொடர்ந்து சென்று விசாரணை செய்யுமாறு கூறியதன் அடிப்படையிலே 8/12/2024 நேரடியாக வருகை வருமாறு எனக்கு கூறப்பட்டது. அதன் அடிப்படையிலே நான் நேரடியாக சென்ற வேளையிலே எந்தவித விசாரணைகளும் இடம்பெறாத வேளையிலும் எனக்கு அந்த மத்தியஸ்த சபையினால் இரு தரப்பினரையும் சமரசப்படுத்த முடியவில்லை என்கின்ற அறிக்கை வழங்கப்பட்டது. உடனே அந்த அறிக்கையினை கொண்டு சென்று நான் கிளிநொச்சி காவல் பணிமனையிடம் கொடுத்திருந்தேன், ஓவைசியிடம் கொடுத்திருந்தேன். ஆனால் இன்று வரை 27 மாதங்களும் 4 நாட்களும் கழிந்த நிலையிலும் அவர்களால் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாது அதிபரை காப்பதிலேயே பிரதானமான செயற்பாட்டை அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். தொடர்ச்சியாக எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக நான் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது அன்று எனக்கு அரச கடமையை செய்ய விடாமல் இடையூறு விளைவித்தமை மற்றும் மாணவர்களை வெளியே விட்டு ஆர்ப்பாட்டம் செய்து எனக்கு அவகீர்த்தியை ஏற்படுத்தியவை, என்னை தரக்குறைவாக பேசியவை போன்றவற்றை குறிப்பிட்டு மாகாண கல்வி பணிமனை மற்றும் மாகாண கல்வி அமைச்சு, ஆளுநர் செயலகம், மனித உரிமைகள் ஆணைக்குழு போன்றவற்றில் நான் முறைப்பாடு செய்திருந்தேன். அந்த முறைப்பாட்டிற்கு அமைவாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் விசாரணை 2/8/2023 இடம்பெற்றது. ஆனால் அவர்களும் தாங்கள் நிர்வாக ரீதியாக இடம்பெறுகின்ற விசாரணைகள் முரண்பாடுகளிலே விசாரணையை மேற்கொள்ள முடியாது, நடவடிக்கை எடுக்க முடியாது என்று சொல்லி எனக்கு நீதி வழங்குவதிலிருந்து பின்வாங்கிவிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து எனக்கு கல்வி அமைச்சின் செயலாளரினால் குற்றப்பத்திரமும் அதற்கான குற்றப்பத்திரம் ஒன்றும் இடமாற்றமும் வழங்கப்பட்டது. அந்த குற்றப்பத்திரமும் இடமாற்றமும் 20/4/2023 வவுனியா வடக்கு வலய கல்வி பணிமனையினுடைய பிரதி கல்வி பணிப்பாளரினால் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப புலன் விசாரணையின் அடிப்படையிலே வழங்கப்பட்டது. அந்த ஆரம்ப புலனாய்வு விசாரணையின் போது நான் அதிபரினால் மேற்கொள்ளப்பட்ட அத்தனை விதமான அநீதிகள் தொடர்பாகவும் குரல் ஒலிப்பதிவுகள், காணொலி, எனக்கு அடிப்பதற்கு பழைய மாணவர்கள் திட்டமிட்ட காணொலி மற்றும் அதிபர் என்னை பாடசாலையிலிருந்து வெளியேற்றுமாறு பழைய மாணவர்களுக்கு கூறிய காணொலி மற்றும் என்னை அதிபர் மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் தரக்குறைவாக பேசிய காணொலி போன்றவற்றினையும் நான் அங்கே வழங்கியிருந்தேன். ஒரு பெற்றோரிடம் தன்னுடைய மகளை அதிபர் தாக்கியது தொடர்பாக தொலைபேசியில் பெற்றோர் கேட்ட பொழுது அங்கே அவர் என்னை தரக்குறைவாக கூறிய குரலொலி பதிவு என்னால் எப்போது கேட்டாலும் சமர்ப்பிக்கக்கூடியதாக உள்ளது. அதனை நான் சமர்ப்பித்திருந்த போதும் எனக்கு அவகீர்த்தியை ஏற்படுத்திய அதிபர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அதிபருக்கு சாதகமாக அவரை அந்த பாடசாலையிலே இன்று வரை பணிக்கு அமர்த்திவிட்டு என்னை ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற 20/12/2022 அன்று கரைச்சி கோட்டக்கல்வி அலுவலகத்திற்கு தற்காலிக இடமாற்றத்தில் அனுப்பியிருந்தார்கள். இந்த விடயங்கள் தொடர்பாக நான் எனக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது அநீதி என்கின்ற வகையிலே பொதுச்சேவை ஆணைக்குழு மற்றும் பிரதம செயலாளர் ஆகியோரிடம் தொடர்ச்சியாக 7 கடிதங்கள் 7 மாதங்களாக அனுப்பியதன் பிரகாரம் அவர்களினால் தொடர்ச்சியாக கல்வி அமைச்சின் செயலாளருக்கு விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கூறியதன் பிரகாரம் 9 மாதங்களின் பின்னர், அதாவது 9ஆம் மாதம் 24/2024 முதலாவது விசாரணையும் 23ஆம் தேதி 10ஆம் மாதம் 2024 இரண்டாவது விசாரணையும் இடம்பெற்றது. அந்த விசாரணைக்கான கடிதமானது பலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய செயலாளருக்கு 1ஆம் தேதி 4ஆம் மாதம் 2024 அந்த கடிதம் விசாரணைக்கான தலைவராக நியமனம் செய்யப்பட்டதாக கூறியிருந்தார்கள். அந்த கடிதத்தினை நான் எனக்கு வழங்குமாறு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கோரிய போது அதனை வழங்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். 23ஆம் தேதி ஆசிரியர் நலன்புரி சங்கத்தினுடைய தலைவரிடம் விசாரணை மேற்கொண்ட பொழுது அவர்கள் ஒரே வாக்குமூலத்தில் 5 பேர் கையொப்பமிட்டிருந்தார்கள். ஆகவே அதில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் ஏனைய ஆசிரியர்களும் அதிபரும் கையொப்பமிட சொன்னதால் தான் கையொப்பமிட்டேன், இந்த விடயங்களுடன் நான் ஒத்துப்போகவில்லை என்று அவராகவே கூறியிருக்கிறார். அதற்கான சான்று என்னிடம் இங்கே இருக்கின்றது. அடுத்ததாக 23ஆம் தேதி 10ஆம் மாதம் 2024 நடைபெற்ற விசாரணையின் போது பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் ஆர்ப்பாட்டத்தை தாங்கள் நடத்தியிருந்தோம் என்று கூறியிருந்தார். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தியதும் தான் என்று கூறியிருந்தார். அப்போ பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் யார் என்று கேட்டபோது பாடசாலையின் அதிபர் என்றும் கூறியிருந்தார். அதன் மூலமாக ஆர்ப்பாட்டத்துக்கு அதிபர் பின்னின்று உழைத்தார் என்பதனை அவரே
ஒத்துக்கொண்டிருந்தார். ஆகவே அதன் மூலம் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னணியாக நின்ற அதிபர் மீது எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி அன்றைய தினமே அதிபரிடம் மூன்றாவது நபராக சாட்சியம் அளித்தார். அவர் சாட்சியம் அளிக்கின்ற பொழுது என் மீது கூறப்பட்ட எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் அவரால் நிரூபிக்க முடியவில்லை. ஆகவே அதனைத் தொடர்ந்து எங்களுடைய விசாரணையிலே இருந்த விசாரணை அதிகாரி, வழக்கு தொடுனர், என்னுடைய சார்பாக இருந்த எதிர்காப்பு அலுவலர் ஆகியோர் என்னுடன் எந்த விதமான கருத்தாடல்களை மேற்கொள்ளாமல் தாமாகவே சுயமான தீர்மானத்தின் அடிப்படையிலே விசாரணையினை காலம் குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தனர். ஆகவே நான் எனது எதிர்காப்பு அலுவலரிடம் இதற்காக காலம் குறிப்பிடாமல் விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டது என்று கேட்டதற்கு என்னுடைய வேலை தெரியும், நீ எதுவும் பேச வேண்டாம் என்று சென்று விட்டார். அதன் பின்னர் 1 மாதத்துக்கு மேற்பட்ட காலத்தில் எந்த விதமான விசாரணைக்கான கடிதங்களும் பெறாததன் காரணமாக நான் அவருக்கு வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய செயலாளர் விசாரணை அதிகாரியாக இருப்பவருக்கு நான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் என்ன காரணத்திற்காக காலம் குறிப்பிடாமல் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது என்கின்ற தகவலை வழங்குமாறு அனுப்பியிருந்தேன். அது கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அவரினால் முன்னிலைப்படுத்தப்பட்டு கல்வி அமைச்சின் செயலாளரினால் எனக்கு பதிலாக வழங்கப்பட்டது. தங்களுக்கு வழங்கப்படுகின்ற பதிலானது முறைசார் விசாரணையினை தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே தங்களுக்கு தகவல் வழங்க முடியாது என்கிற பதில் எனக்கு அவரால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நான் என் மீது கொஞ்சம் குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தார்கள். போலியான கையொப்பம் நான் இட்டு அதிபரை மாற்றுமாறு கூறியிருந்தேன் என்று கூறியிருந்தார்கள். அதாவது ஆசிரியர்கள் கையொப்பம் வைத்த அனுப்பிய கடிதத்திற்கும் பழைய பெற்றோர் பழைய மாணவர் கையொப்பம் வைத்து அனுப்பிய கடிதமும் இந்நாள் வைக்கப்பட்டது என்று கூறியிருந்தார்கள். ஆகவே அதனை எனக்கு வழங்குமாறு கோரி மாகாண கல்வி திணைக்களத்துடன் நான் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலே கேட்டிருந்தேன். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அந்த பதில்களை வழங்க முடியாது, வழங்கினால் அது முறைசார் விசாரணையை பாதிக்கும் என்கின்ற பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே அந்த 2 கடிதங்களும் இந்நாள் அனுப்பப்பட்டவை அல்ல என்பதை அவர்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்நாள் அனுப்பப்பட்ட கடிதங்களாக இருந்தால் அவர்கள் நிரூபிக்க முடியும், நான் வைத்த கையொப்பங்கள் பொய் என்று சொல்லி நிரூபிக்க முடியும். ஆனால் நான் கேட்டதற்கு அவர்கள் எவரும் அந்த கடிதத்தை தருவதற்கு கல்வி அமைச்சும் தயாராகவில்லை, மாகாண கல்வி பணிப்பாளரும் தயாராகவில்லை. தொடர்ந்து வந்த நாட்களிலே இவர்களினுடைய அநீதிகள் தொடர்ந்து செல்வதனால் நான் ஜனாதிபதி செயலகத்துக்கு 4 கடிதங்கள் அனுப்பியிருந்தேன். அதில் 2 கடிதங்களில் விசாரணைகளை தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்திற்கு அமைவாக விசாரணைகளை நடத்துமாறு கல்வி அமைச்சின் செயலாளருக்கு ஜனாதிபதி செயலகத்தினாலே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்ட பொழுதும் இன்று வரை இந்த 3 மாதங்கள் கடந்த நிலையும் கல்வியாட்சியின் செயலாளர் எந்த விதமான நடவடிக்கைகளினையும் மேற்கொள்ளாமல் தொடர்ச்சியாக அதிபரை பாதுகாப்பதிலே எனக்கு அநீதி இழைத்து அதிபரை பாதுகாத்து வருகின்றார். இந்த பிரச்சனைகளை நான் கொண்டு வந்ததன் காரணம் வடக்கிலே கல்வியில் மிக ஊழல் மலிந்து காணப்படுகிறது. இதனை மக்கள் புரிந்து கொள்வதன் ஊடாக இதிலே பலதரப்பட்டவர்களும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும். என்னை போன்று பாதிக்கப்பட்ட பல ஆசிரியர்கள் அவர்களின் கீழே வேலை செய்கின்ற அதிகாரிகள் இருக்கக்கூடும். அவ்வாறானவர்கள் வெளியே வந்து கூறுவதன் மூலமாக இவ்வாறானவர்கள் இந்த நடவடிக்கைகளுக்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆகவே என்னுடைய விடயங்களில் என்னால் கூறக்கூடிய விடயங்கள் அத்தனைக்கும் என்னிடம் இந்த இதிலே இருக்கின்ற 6 கோவைகளிலும் தங்களுக்கு வழங்கக்கூடிய அத்தனை ஆதாரங்கள் உள்ளன. பிறர் ஒளிப்பதிவு, வீடியோ போன்றவற்று, காணொளிகள் போன்றவற்றுக்கான சீடிகளும் இருவட்டும் என்னிடம் இதிலே உள்ளது. தங்களுக்கு தேவையான விடயங்கள் என்னால் சமர்ப்பிக்க முடியும். ஆகவே உயர்நிலையில் இருக்கின்ற அதிகாரிகள் குறித்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து எனக்கு நியாயம் கிடைப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த ஊடகவியலாளர் மாநாட்டிலே ஒத்துழைப்பு வழங்கிய ஊடக அமையத்தினருக்கும் என்னுடைய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வருவதற்கு முழு மனதுடன் ஒத்துழைப்பு வழங்கிய இலங்கை தமிழ் மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் வடக்கு மாகாண செயலாளர் மற்றும் ஜாழ்வலிய தலைவர் ஆகியோருக்கு நன்றி கூறி என்னுடைய கருத்துக்களை கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.